வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 5 36ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பழ பெருங்குடல் ஸ்மூத்தி. இயற்கை பழங்களை பயன்படுத்தி பெருங்குடலுக்கு ஒரு ஸ்மூத்தி எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இன்றைக்கு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: பப்பாளி 2 அல்லது 3 பீஸ், அரைப்பழம், பலாச்சுளை 7, தேங்காய் அரை முடி, முந்திரி பருப்பு 10, கருப்பு திராட்சை 10, ஏலப்பொடி 2 சிட்டிகை, தேன் 5 ஸ்பூன். பனங்கள் கண்டு தேவைன்னா எடுத்துக்கலாம், பனங்கருப்பட்டி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ செய்முறை: பப்பாளி பழத்தை அரைப்பழத்தை நல்லா தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ள சீடை எடுத்து அழகாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுடுறோம். பலாச்சோலை 7 உள்ள அந்த பலா கொட்டையை எடுத்துட்டு பலாச்சோலையை அழகாக எடுத்து அதையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை ஒரு பவுலில் எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் அரைமுடி தேங்காவை 2 தடவை நல்லா தேங்காய் பால் எடுத்து அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை, ஏலக்காய் பொடி, தேன் 5 ஸ்பூன், பனங்கருப்பட்டி கொஞ்சோண்டு தேவைப்படுச்சுன்னா அதை நல்லா நுணுக்கி வச்சு அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பலாப்பழத்தினுடைய சுண்டி இழுக்கக்கூடிய சுவை அப்படியே நினைச்சாலே அப்படியே சாப்பிட தூண்டும். பலாப்பழத்தினுடைய மனம் அப்படியே பார்க்கும்போது நம்ம நாக்கில் அந்த சுவை தெரியும். அப்போ அதில் அந்த பலாவும் தேனும் சேர்க்கும் போது சுவையோ சுவை. பப்பாளி பழம், பலாப்பழம், தேங்காய் 3மே பெருங்குடலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. அப்போ இது பெருங்குடலுக்கு ஒரு ஸ்மூத்தி அப்படி சொல்லுவாங்க. மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு பயன்படுது. மலக்குடலை நல்லா அதுக்கு ஒரு நன்மை தரும் பாக்டீரியாவை அதிகரிப்பதற்கும், மலக்குடலில் உள்ள குடல் உறிஞ்சிகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் ஒரு ஸ்மூத்தாக அதை செயல்படுறதுக்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் இந்த பப்பாளி பழமும் பலாப்பழமும் தேங்காயும் இருக்கிறதுனால இந்த இயற்கை பல பெருங்குடல் ஸ்மூத்தியை அடிக்கடி செய்து நாம் உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நாம் உமிழ்நீர் கூட கலந்து நாம் சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.